சர்ஜரி முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அட்வான்ஸ் பே பண்ணோம். டாக்டர் மெடிசனுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஃபர்தரா பே பண்ண சொல்லியிருக்காரு. கொடுங்க. நாங்க இந்த கார்டு டிக்ளைன் ஆகுது சார். சான்ஸே இல்லை சிஸ்டர். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆபரேஷனுக்கு அட்வான்ஸ் இதே கார்டில் தான் பே பண்ணேன். அப்போ கார்டு ஒர்க் ஆச்சு இல்லை? தெரியல சார், ஆனா கார்டுல பணம் இல்லைன்னா டிக்ளைன் ஆயிடுச்சு. சரி, இந்த கார்டில் ட்ரை பண்ணுங்க. பின் போடுங்க. சார் சாரி சார், இந்த கார்டும் டிக்ளைன் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. என் கார்டில் எப்பவுமே பணம் இருக்கும். நீங்க என்னன்னா 2 கார்டுலயுமே பணம் இல்லைன்னு சொல்றீங்க? ஆதி, மேபி பேங்க் நெட்வொர்க் சர்வர் பிஸியா இருந்தாலும் இந்த மாதிரி டிக்ளைன்டன் வரும். என்னோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு, நான் இப்ப பே பண்ணிடுறேன். இது என்னன்னு நாம அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க இந்த கார்டை போட்டு பாருங்க மேடம். பின் போடுங்க. என்னாச்சு ஆதி? பாரதி, ஏதோ தப்பா இருக்கு. என்னோட பேங்க் அக்கவுண்ட் ஆப்லயும் பேலன்ஸ் 0ன்னு தான் காமிக்குது. என்ன சொல்றீங்க? தெரியல, எனக்கும் அதான் ஒரே குழப்பமா இருக்கு. சரி இருங்க, நான் மேனேஜருக்கு கால் பண்ணி பேசுறேன். சொல்லுங்க சார். சார், நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஏன் சார், என்னாச்சு? இல்ல, என்னோட பேங்க் அக்கவுண்ட் எதுலயுமே பணம் இல்ல, நில் பேலன்ஸ்னு காட்டுது. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு எதுவும் தெரியலையே சார். இன்னைக்கு சனிக்கிழமை, ஆபீஸ் வர லீவு சார். ஸ்டாஃப்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்களே சார். சரி, ஒன்று பண்ணுங்க, நீங்க உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, நானும் இங்க வரேன். ஓகே சார். ஓகே. தமிழ், ஆதித்யா, நீங்க அங்க போய் உட்காருங்க. போங்க. வணக்கம் சார். என்ன மேனேஜர், ஆபீஸ்ல என்ன நடக்குது? எப்படி என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல சுத்தமா பணமே இல்லாம போச்சு? மாசம் மாசம் என் கம்பெனி ஷேரோட அக்கவுண்ட்ல இருந்து பணம் என் அக்கவுண்ட்டுக்கு தானே வரணும். ஆமா சார். அப்புறம் எப்படி அக்கவுண்ட்ல பணம் இல்லாம போச்சு? சார், எனக்கு ஒன்றும் புரியல சார். நான் என்னன்னு செக் பண்ணி பார்க்கறேன். யாரு? தெரியல, ஏதோ அண்ணா நம்பர். ஹலோ. ஹலோ, நீங்க மிஸ்டர் ஆதி தானே? ஆமா, நீங்க யாரு பேசுறது? சைதாப்பேட்டை ஸ்டேஷன் சண்முக இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ். நீங்க மும்பைல இருக்கிற பைனான்சியர் குப்தா கிட்ட 10 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி 3 மாசமா வட்டி தரலன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஹலோ ஆதி, லைன்ல இருக்கீங்களா? சாரி சார், நீங்க சொல்ற மாதிரி குப்தா அவர்கிட்ட நான் எந்த பணமும் எப்பவும் வாங்கவே இல்லை. இங்க பாருங்க, இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுமே உங்க பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டோம். இப்ப நீங்க ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள நீங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இல்ல, இல்லனா அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்படி எந்த பணமும் வாங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா அரெஸ்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஆனா
ஆனா நீங்க என் மேல கோவப்படுறதால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதே. நான் உண்மையான நிலவரத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு. பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கற வழியை பாருங்க. ஆதி, என்னாச்சு? போன்ல யார் பேசுனாங்க? அரெஸ்ட் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் பேசினார் பாரதி. என்ன ஆதி சொல்றீங்க? ஒருவேளை இதுவும் அந்த பவானியோட வேலையா இருக்குமோ? எனக்கும் ஒண்ணுமே தெரியல. என் அக்கவுண்ட்ல பணம் இல்லைங்கிறதே எனக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப என்னடான்னா இப்படி ஒரு புது பிரச்சனை. சார், உங்க அக்கவுண்ட்டுக்கு குப்தா அன்கோ கம்பெனில இருந்து 10 கோடி ரூபாய் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கிரெடிட் ஆயிருக்கு சார். உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு சார். கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்டுக்கு அந்த பணம் வந்திருக்கு சார். அந்த டாக்குமெண்ட்ல நீங்க தான் சார் சைன் பண்ணிருக்கீங்க. பணம் கிரெடிட் ஆன கொஞ்ச நேரத்துல மொத்தமா யாரோ உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்திருக்காங்க சார். வாட் நான்சென்ஸ்! என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சார், இத பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இப்ப வரைக்கும் இல்ல சார். அதனாலதான் இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியல சார்.